வணக்கம். இன்னைக்கு நம்ம அட்வான்ஸ்டு கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் அமால்கமேஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேஷன் ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் கொஸ்டின் பேப்பரில் இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2021 கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இந்த சாப்டர்லேருந்து பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 5 மார்க் ப்ராப்ளமில் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு வீடியோ நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஏப்ரல் 2021 கேட்டிருக்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு பாருங்கள். கொஷின் நம்பர் 13. ஓகே, ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா K Limited agrees to purchase business of R Limited அப்படின்னு கொடுத்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ப்ராப்ளம் உங்களோட ரெட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 1 ப்ராப்ளம். கம்பெனி நேம் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே மாறல. பார்த்துக்கோங்க, 10,000 ஷேர்ஸ், 80,000 டிபென்ச்சர், 10,000 எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? ஸோ அதே ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நான் புக்கில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கம்பெனி நேம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ராமன் லிமிடெட் அக்ரீஸ் டு பர்ச்சேஸ் த பிஸ்னஸ் ஆஃப் கிருஷ்ணன் லிமிடெட் ஆன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ். பர்ச்சேசிங் கம்பெனி ராமன் லிமிடெட், செல்லிங் கம்பெனி கிருஷ்ணன் லிமிடெட். ஓகே, for each of the 10,000 shares of rupees 10 each in Krishnan Limited, 2 shares of Raman Limited of rupees 10 each will be issued at an agreed value of rupees 12 per share. In addition, rupees 4 per share cash also will be paid. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, for each of 10,000 shares of rupees 10 each in Krishna Limited. Krishna Limited அப்படின்றது செல்லிங் கம்பெனி. அவங்கக்கிட்ட மொத்தம் எத்தனை ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர் இருக்குது. இந்த 10,000 ஷேரை இவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. எப்படி பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10,000 ஷேருக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் ஈச் ஆஃப் த 10,000 ஷேர்ஸ், ஒவ்வொரு ஷேருக்கும் ராமன் லிமிட்டட்லேருந்து 2 ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்க. 2 ஷேர்ஸ் இன் ராமன் லிமிடெட். ஓகேவா? ஸோ கிருஷ்ணன் லிமிட்டெடில் இருக்கிற 10,000 ஷேருக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஷேர் கொடுக்குறாங்க. அந்த ஷேர்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு 12 rupees. ஓகே, ஸோ கேஷாக தான் பே பண்ணணும்னு இல்லை, ஷேர்ஸாகவும் பே பண்ணலாம். இங்கே வந்து ஷேர்ஸாக பே பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேரோட விலை 12 rupees. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஆல்சோ rupees 4 per share cash also will be paid. ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் rupees 4 வந்து என்ன பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேட்டிருக்காங்க. இது வந்து நெட் பேமெண்ட் மெத்தடில் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிபென்ச்சர் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்பென்சஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நெட் பேமெண்ட் மெத்தடில் நமக்கு தேவையில்லை அப்படின்றது தான் நோட்ஸில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், கேல்குலேஷன் போட போகிறோம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், அதாவது என்ன விலை கொடுத்து வாங்குறாங்க, பர்ச்சேசிங் கம்பெனி செல்லிங் கம்பெனிக்கு என்ன விலை கொடுத்து அந்த கம்பெனியை வாங்குறாங்க, அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ ஹெட்டிங் எழுதிக்கோங்க, கேல்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பேமெண்ட் 2 மெத்தடில் பண்ணுறாங்க. ஒன்று கேஷாக பே பண்ணுறாங்க, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஷேர்ஸாகவும் பே பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எத்தனை ஷேர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிறோம். ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் செல்லிங் கம்பெனி. செல்லிங் கம்பெனி யார், கிருஷ்ணன் லிமிடெட். ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் எத்தனை ஷேர் கொடுக்குறாங்க, கிருஷ்ணன் லிமிட்டெடில் மொத்தம் 10,000 ஷேர் இருக்குது. அந்த 10,000 ஷேருக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் 2 ஷேர் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ 10,000 ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் 2 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு ஷேரோட விலையும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அட் எ ரேட் ஆஃப் 12 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2,40,000. அதே போல் இந்த 10,000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் rupees 4 பே பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் மெத்தட் கேஷாக பே பண்ணுறது, அதை எடுத்து எழுதிக்கோங்க. கேஷ் டு பி பெய்டு ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த செல்லிங் கம்பெனி. ஸோ 10,000 ஷேருக்கும் 4 ரூபாய் பே பண்ணினா 40,000. ஓகே, ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 2,80,000. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம், ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளமும் கூட. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும்.
அடுத்து நெட் பேமெண்ட் மெத்தட்லேயே இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமும் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நவம்பர் 2019 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெடி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 1 ப்ராப்ளம். ஓகே, இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் எவ்வளோ எத்தனை ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் கேஷ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷினை ரீட் பண்ணிடலாம். பாருங்கள், கொஷின் பேப்பரில் இந்த ப்ராப்ளம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஏ லிமிடெட் அப்சார்ப்டு பை பி லிமிடெட் கொடுத்துருக்காங்க. லயாபிலிட்டிஸ் எடுத்திருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் காஸ்ட் வந்து 15,000. சேம் ப்ராப்ளம் தான், கம்பெனி நேம் மட்டும்தான் மாறி இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ 40,000 15,000 இருக்குது இல்லையா. ஸோ அதனால் புக்கில் இருந்து நான் ரீட் பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். ஸோ பார்த்தீங்கன்னா டேக்கிங் ஓவர் ஆஃப் த ட்ரேட் லயாபிலிட்டிஸ் 40,000. அந்த செல்லிங் கம்பெனியோட லயாபிலிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க 40,000. பேமெண்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் 15,000. ஓகே, காஸ்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்சார்ஜ் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா, டிபென்ச்சர்ஸ் எல்லாம் எடுத்துக்க மாட்டோம், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். இந்த நெட் பேமெண்ட் மெத்தடில் நம்ம ஷேர்ஸ் எத்தனை கொடுக்குறாங்க அண்ட் கேஷ் என்ன பே பண்ணுறாங்க இதை தான் பார்ப்போம் இல்லையா. ஸோ இந்த கேல்குலேஷன் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் போடுறதுக்கான பாயிண்ட். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். எ பேமெண்ட் ஆஃப் ₹20 per share இன் கேஷ். ஸோ கேஷாக என்ன பே பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு ஷேருக்கும் ₹20 பே பண்ணுறாங்க. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றத நம்ம ப்ராப்ளமில் பார்க்கலாம். அண்ட் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 4 fully paid ₹10 share in Sports Field Limited at a market price of ₹15 per share for every 50 share in Springfield Limited. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் கம்பெனியில் இருக்க ஒவ்வொரு ஷேருக்கும் எத்தனை ஷேர் கொடுக்குறாங்கன்னா 4 shares, 4 fully paid shares கொடுக்குறாங்க. ஓகே, என்ன ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா at a market price of ₹15 per share. ஓகே, ஸோ செல்லிங் கம்பெனியில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஷேர்ஸுக்கு ஒவ்வொரு ஷேருக்கும் 4 ஷேர் ₹15 ரேட்டில் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 40,000 இன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் நமக்கு முக்கியமாக தேவையான இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம போட்டு பார்த்தோம் இல்லையா, அதே மெத்தடில் தான் ஹெட்டிங் எழுதியிருக்கேன், கேல்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு எத்தனை ஷேர்ஸாக கொடுக்குறாங்க அப்படின்ற கேல்குலேஷன் போடுறோம். ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த செல்லிங் கம்பெனி. செல்லிங் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் கம்பெனின்றது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு லிமிடெட். எத்தனை ஷேர்ஸ் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஷேர்ஸ். 40,000 ஷேர்ஸுக்கும் எத்தனை ஷேர் கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 4 fully paid அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 40,000 into 4. ஓகே, ஸோ அட் ஏ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ₹15 per share. ஓகே, ஸோ மார்க்கெட் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணுறோம் 15 per share. ஸோ 40,000 into 4 into 15. ஷேர்ஸாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 2,40,000 மதிப்புள்ள ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து கேஷாக எவ்வளோ பே பண்ணுறாங்கன்றதை எடுத்து எழுதியிருக்கேன். கேஷ் டு பி பெய்ட் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் த செல்லிங் கம்பெனி. ஒவ்வொரு ஷேருக்கும் எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், 20 per share பே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 40,000 ஷேர்ஸ், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ₹20 பே பண்ணுறாங்க. ஸோ 80,000. இப்போது ஷேர்ஸாக பே பண்ணுறது 2,40,000 அண்ட் கேஷாக பே பண்ணுறது 80,000. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,20,000. ஓகே, ஸோ புக்கில் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது இல்லையா, ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நன்றி.